எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2025 ஆப்ஷன்ல ஆர்டிஎம் கார்டு வேணுமா வேணாமான்னு பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நாம ஒரு சீரியஸா போட்டுட்டு இருக்கோம். அதாவது ஆர்டிஎம் கார்டு ஒருவேளை வந்துருச்சுன்னா எந்தெந்த டீம்ல யாரெல்லாம் அந்த கார்டு மூலமா ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதுல சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எஸ்ஆர்எச் பத்தி பார்க்க போறோம். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2024ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க, ரன்னர்ஸ் அப் ஆனாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபுல்லா மாத்தினாங்க, ஒரு பேட்டிங் டீமா ஆக்குனாங்க, பவர் பிளேல அவ்வளோ சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு டாமினன்ஸ் பண்ணாங்க. சீக்கிரமாவே இந்த ஐபிஎல்ல 300 ரன்ஸ் ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மான்னு ஒரு பக்கவான ஓப்பனிங் தான் வராங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஐபிஎல்ல அவங்க ஆர்டி மூலமா யாரெல்லாம் டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல ஒரு நிதிஷ்குமார், எஸ்ஆர்எச் உடைய சமீப கால ஃபைனல்ல இவர் பெஸ்டா பார்க்கப்படுறாரு. இவருடைய மிகப்பெரிய பலமே இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். முக்கியமா டாப் ஆர்டர்ல, மிடில் ஆர்டர்ல எங்க வேணா கிளம்புறீங்க கூடி அடிச்சு ஆடக்கூடியவர், அட்டாக்கிங்கான ஒரு கேம் ஆடுவாரு. இது வந்து மிகப்பெரிய வளம் எஸ்ஆர்எச். அதாவது ஒரு மாடர்ன் டே T20 பிளேயர்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நிதிஷ்குமார் கரெக்டா ஃபிட் ஆகிறாரு. அவ்வளவு அற்புதமா போன ஐபிஎல்ல பல கிரன்ச்சிங்கான சிச்சுவேஷன்ல பிரஷரை ஹேண்டில் பண்ணி நல்லா விளையாடுறாரு. கன்ஃபார்மா எஸ்ஆர்எச் டீம் அவரை அவ்வளவு சீக்கிரமா எழுத விடவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல இந்த டொமஸ்டிக் லெவல்ல, அதாவது இந்தியன் பிளேயருடைய ஆப்ஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓவர்சீஸ்ல கிடைச்சா கூட அப்படியே ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் எஸ்ஆர்எச் கிடைக்கிறது கஷ்டம். அதனால சீக்கிரமா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இனிமே வரப்போற ஐபிஎல்ல எஸ்ஆர்எச் உடைய கோர் டீம்ல இருக்க போறாரு. உண்மையிலேயே ஒரு ஃபியூச்சர் அசெட்டா இருப்பாரு நிதிஷ்குமார். இதுல அடுத்ததா வர பிளேயர் யார் தெரியுமா? ஷபாஸ் அஹ்மத். ஷபாஸ் அஹ்மத் எஸ்ஆர்எச் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அசெட் தான் சொல்ல முடியும். இவரு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர். லோவர் டவுன்ல ஒரு வாஷிங்டன் சுந்தர் எப்படி இருப்பாரு அதே மாதிரியான ஒரு பினிஷராகவும் இருப்பாரு. இன்னொரு பக்கம் அவருடைய பவுலிங் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். எப்போதுமே எஸ்ஆர்எச் டீம்ல இந்த மாதிரியான ஒரு பிளேயர் அப்போ வருவாங்க. அதுல ஷபாஸ் அஹ்மத் எஸ்ஆர்எச் கரெக்டா அந்த டைம்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன ஐபிஎல்ல பல இடங்கள்ல பிரஷரான சிச்சுவேஷனை ஷபாஸ் அஹ்மத் நல்லா ஹேண்டில் பண்ணி ஜெயிக்கவும் வச்சிருக்காரு. முக்கியமா அவருடைய பவுலிங் மூலமா பல மேட்சஸ்லாம் டர்ன் ஆயிருக்கு. அதனால ஆர்டிஎம் கார்டு ஒன்று இருந்தா கன்ஃபார்மா ஷபாஸ் அஹ்மத் கூட எஸ்ஆர்எச் டார்கெட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதுல வர அடுத்த பிளேயர் ராகுல் திரிபாதி. இவருடைய மிகப்பெரிய பலமே ஒரு கன்சிஸ்டன்சி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இவர் வந்து ஐபிஎல்ல ஒரு அண்டர்ரேட்டட் பிளேயரா தான் பார்க்கப்படுறாரு. எப்போதுமே ராகுல் திரிபாதி ஏதாவது ஒரு ஐபிஎல் பிரான்சைஸ்ல இருந்தா என்ன ஆகும்னு தெரியல, அவர் நல்லா தான் விளையாடுவாரு. ஆனா அதையும் மீறி பிளேயிங் லெவல் காம்பினேஷனா இல்ல ஸ்ட்ராட்டஜியா தெரியல, பல இடங்கள்ல ராகுல் திரிபாதி டீம்ல எடுக்க மாட்டாங்க, பிளேயிங் லெவலுக்குள்ள இருக்க மாட்டாரு. ஆனா எஸ்ஆர்எச் டீம்ல ஓரளவுக்கு ராகுல் திரிபாதி நல்லா தான் விளையாண்டுருக்காரு. டாப் ஆர்டர்ல எஸ்ஆர்எச்க்கு குரூஷியலான டைம்ல ஒரு ஆக்டிவ் இன்னிங்ஸ் தேவைப்படுதுன்னா ராகுல் திரிபாதி கரெக்டா ஃபிட் ஆகுது. அதனால அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது இன்வேல்யூபிளா இருக்கு. கன்ஃபார்மா ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ண போறாரு. சரி, இந்த லிஸ்ட்ல கடைசியா வர பிளேயர், இது வந்து ஒரு ஸ்பெஷல் பிக். அவர் தான் ஏடன் மார்க்ரம். ஆக்சுவலா எஸ்ஆர்எச் டீமுடைய கேப்டனா ஏடன் மார்க்ரம் தான் இருந்தாரு. ஆனா பேட் கமின்ஸ் அதுக்கப்புறமா உள்ள வராரு, கேப்டன்சி மாத்தப்பட்டுச்சு. ஆனா ஏடன் மார்க்ரம் உடைய அந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அதே அளவுக்கு டீசெண்டா தான் இருந்தது. ஒரு பவுலராகவும் பேட்டராகவும் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு ஏடன் மார்க்ரம். கன்ஃபார்மா இவரையும் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. வேற ஆப்ஷன் இல்லைன்னா ஆர்டிஎம் மூலம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்ல இவர் இருக்கலாம். ஆனா அதையும் மீறி ஹென்ரிச் கிளாஸ்னா அவங்க விடவே மாட்டாங்க, கன்ஃபார்மா ரீடைன் பண்ணுவாங்க. ஒரு மாடர்ன் டே கிரிக்கெட்ல டெம்ப்ளேட் T20 கிரிக்கெட்டரா இருக்காரு அவரு. ஸோ அதனால அவரை சீக்கிரமா விட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஏடன் மார்க்ரம் ஒரு 50-50 ஆப்ஷனா இருக்கு. ஸோ ஆர்டிஎம் எஸ்ஆர்எச் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஏடன் மார்க்ரம் விட்டுருங்க, இந்த 3 இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது ராகுல் திரிபாதி, ஷபாஸ் அஹ்மத், நிதிஷ்குமார், இந்த 3 பேருக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் இருக்கு. நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் ஒரு யூத்ஃபுல் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு எமர்ஜிங் டேலண்ட். ஷபாஸ் அஹ்மத் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல யூட்டிலிட்டி பிளேயரா பார்க்கப்படுறாரு. இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறமா ராகுல் திரிபாதி, அவருக்கான கன்சிஸ்டன்சி மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ இந்த 2025 ஐபிஎல் ஆப்ஷன்ல எஸ்ஆர்எச் ஆர்டிஎம் மூலமா இந்த மாதிரியான பிளேயர்ஸை டார்கெட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் மாறலாம். அப்படி மாறினாலும் உங்களுடைய கருத்துக்களை அப்படியே பதிவு பண்ணுங்க. இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்.